நான் சொல்றதெல்லாம் இந்த 10 ஆண்டு காலமாக நடந்தது. இது ட்ரைலர் தான், இன்னும் மெயின் படம் போல காத்துக்கிட்டு இருக்காங்க. அது எப்படிங்க நம்மளுக்கு தெரியும்னா, எனக்கு ஸ்கிரீன் பிளே எழுதுறது கொஞ்சம் தெரியும். அவங்க எந்த பக்கம் போறாங்கிறது தெரியும். முதல் சீன் என்னங்கிறத சொல்றேன். இப்ப தலைநகர நாக்பூரா மாத்தினா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இதுல என்னத்துக்கு வெவ்வேறு மதங்கள் இந்த நாட்டுல எல்லாமே ஒரு மதமா இருந்துட்டா நல்லது தானுங்க அப்படின்னு ஒரு சாரரை. அது டெமோக்ரஸிங்கிறதே என்னன்னா, சிறுபான்மையரை காக்கும் ஒரு பெரும் பலம் தான் டெமோக்ரஸி. ஸ்கிரீன் பிளேல 3வது கட்டமாக அல்ல, முதல் கட்டமாகவே ஆரம்பிச்சுட்டாங்க. ஹிந்தியை ஆட்சி மொழியாகவும் நீங்க எல்லாரும் அர்த்தம் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்ல போறாங்க. கத்துக்கிறேன், நானும் ஹிந்தி பேசுவேன், ஆனால் என் தாயின் மொழி தமிழ் தான். அந்த மாதிரி 22 மொழி இருக்கு நாட்டில். 21 வச்சுப்போம், இந்திய நீக்கிட்டு 21 மொழி இருக்கிற மொழிகள் இருக்கின்றன. அவங்களுக்கெல்லாம் நமக்குள்ள அதே தன்மானம் இருக்கும். அவர்களை எல்லாம் ஓரம் கட்டி விட்டுட்டு பாடத்திட்டம்னு இனி நாம் படிக்கும் சரித்திரம் எல்லாம் இருக்காது. புராணமே சரித்திரமாக மாறப்போகிறது. நீங்க பாருங்க, இது நானாவது எனக்கு சாமி கிடையாது, மனிதம் தான் என் மதம். ஆனா இங்க பாருங்க, அவங்க சேகர் பாபு இருக்காரு, சாமி கும்பிடுறாரு. அவர்கிட்ட கேட்டு பாருங்க, இது போற வழி சரியா இருக்குங்களா, இப்படியே போயிட்டா பக்தர்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்குமான்னா இல்லைன்னு தான் சொல்வாரு. கட்சிக்காக இல்ல, அவருக்கு அதை விட முன்னாடி வந்தது இல்லவா பக்தி. அவர் நெத்திய பார்த்தா தெரியும். அதாவது அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, உங்க ஓட்டை மட்டும் கேட்கல, உங்க வாழ்க்கையை கேட்கிறார்கள், உங்கள் வாழ்க்கை முறையை கேட்கிறார்கள். என்ன சாப்பிடணும், என்ன பேசணும், என்ன ட்ரெஸ் போடணுங்கிறது முதற்கொண்டு அவங்க நிர்ணயம் பண்ணுவாங்க. அது நடக்காது, நடக்கக்கூடாது என்பதுதான் என் எண்ணம், நம் எண்ணம். அதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் சீட்டு கேட்டு வரல, நாளையை மாற்றுவதற்காக ஓட்டு கேட்டு வந்திருக்கேன். ஒன்றிய அரசுனா எங்களை அப்படிலாம் சொல்லாதீங்க, எங்களுக்கு பிடிக்காது. நாங்கள் ஒன்றிய அரசுன்னா ஏதோ பஞ்சாயத்து போர்டு மாதிரி இருக்குது, எங்களுக்கு பிடிக்கல. அது ஒன்றிய அரசு நின்று சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. மத்திய அரசுன்னு சொல்லுங்க. நீங்க இங்க மத்தியில் நின்று பாருங்க, அப்ப நீங்க மத்திய அரசா ஓரம் கட்டின அரசு. ஒன்றிய அரசுங்கிற பேர் பிடிக்கலன்னா நான் பொதுப்பேர் சொல்றேன், மக்களுடன் ஒன்றாத அரசு.